எல்லோருக்கும் வணக்கம். இப்ப 5வது தலைப்பு திருச்சதகம்னு ஒரு தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தையே அவர் சொல்லிடுறாரு. 10 தலைப்புல சொல்லிடுறாரு. அதுல முதல் தலைப்பு மெய் உணர்தல் அப்படின்ற தலைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெய் உணர்தல் அப்படின்னா என்னன்னா, மெய்னா உண்மை. உண்மை எது உண்மை? உணர்தல்னா தெரிந்து கொள்ளுதல். அறிவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அது அறிவு. ஆனால் அது அனுபவமாகவே நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது உணர்வு. அப்ப மெய் உணர்தல் அப்படின்றது என்னன்னா, உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். அப்ப எது நம்மை சுற்றி உண்மை அப்படின்னு தெரிந்து கொள்வது. மெதுவா பல பிறவியில தேடிட்டு வரோம். ஒண்ணு இந்த பிறவியில, இந்த வகுப்புல திடீர்னு உண்மைனா என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறதில்ல. பல பல பிறவிகள்ல பல பல உயிர்கள் உடம்பெடுத்து வந்திருக்கோம். 84 லட்சம் யோனி பேதம் ஸ்பீசிஸா நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இல்ல இப்ப மாமரம் அப்படின்னா அது ஒரு ஸ்பீசிஸ். மாமரத்திலேயே உள்ளுக்கு நிறைய மாரி மாங்காய் இருக்கு. அது எல்லாமே அந்த மாமரத்தோட ஸ்பீசிஸ். அப்படி 84 லட்சம் யோனி இருக்குது. ஸ்பீசிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து 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 மெதுவா வந்துகிட்டே இருக்கோம். அங்கெல்லாம் என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கோம்? ஏதோ ஒரு அறிவு பெறுறோம். அப்புறம் நம்ம மனுஷனா வரோம். மனுஷனா வந்து சில அறிவு பெறுறோம். திருப்பியும் மிருகமா போறோம். அப்படி மாறி 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 பிறந்து என்ன தேடிக்கிட்டு போறோம்? இந்த பயணத்துல நம்ம என்ன தேடுறோம்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? எதுக்கு ந நம்ம சாதாரணமா தமிழர்களா பிறந்துட்டீங்கன்னா, சாதாரணமா சொல்லுவீங்க, "போன பிறவியில நான் என்ன புண்ணியம் செய்தனோ, இன்னைக்கு நல்லா இருக்கேன். போன பிறவியில நான் என்ன பாவம் செய்தனோ, இன்னைக்கு இவ்வளவு துன்பப்படுறேன்." இந்த 2 வார்த்தையும் தமிழர்களா இருந்தா, அவங்க சாமி கும்பிடுறாங்களோ, சாமி கும்பிடலையோ, படிச்சிருக்காங்களோ, படிக்கலையோ, யாரா இருந்தாலும் இத சாதாரணமா சொல்றத நம்ம கேட்கலாம். நம்மளுக்கு தெரியும். அப்படி சொல்லுவாங்க. நம்மளுமே மெய் மறந்து சொல்லுவோம். போன பிறவி இருக்கா, இல்லையா நம்ம நம்புறோமோ இல்லையோ, இந்த வார்த்தைய நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அப்ப இதுல என்ன தெரியுது? பல பிறவிகளாக நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும். ஏன் நான் அப்படி வந்துகிட்டு இருக்கேன்? ஏன் அப்புறம் போய் ஜாதகம் போய் பார்க்குறோம். ஊர்ல போய் சில கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓலைச்சுவடியில பார்த்து சொல்லுவாங்க. நீங்க போன பிறவியில குதிரையா பொறந்தீங்க. போன பிறவியில எருமையா பொறந்தீங்க. போன பிறவியில சிங்கமா பொறந்தீங்க. போன பிறவியில நாயா பொறந்தீங்க. நரியா பொறந்தீங்க. இல்ல போன பிறவியில மனுஷனாவே இந்த ஊர்ல பொறந்தீங்க. இந்த நாட்டுல பொறந்தீங்கன்னு நம்மளுக்கு ஓலைச்சுவடியில பார்த்து சொல்றாங்க. நீங்க இந்தியாவுல போனா சில கோயில்ல அத செய்றாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம போய் தேடி பார்க்குறோம். அப்படி தேடி பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரணும். ஏன் நான் போன பிறவியில அதுவா பிறந்தேன்? அது பொய்யோ, உண்மையோ நம்மளுக்கு தெரியல. ஓலைச்சுவடியில சொல்றது உண்மையா, பொய்யா தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஒன்றாக நான் பிறந்திருக்கேன் போன பிறவியிலனா, ஏன்? எதுக்கு இந்த பிறவிக்கு வந்துகிட்டே இருக்கு? யார் இந்த பிறவியில வரா? நானுன்னு சொல்றது யார் அது? என்ற ஒரு ஆராய்ச்சி கண்டிப்பாக இந்த உலகத்துல இந்த உயிர்களுக்கு இருக்கணும். அதுக்கு தான் அது பல பிறவி எடுத்துட்டு வருது. அதுல அந்த ஆராய்ச்சி இருக்கக்கூடிய ஒரு உயிர் இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்கள்ல ஒன்று மனித உயிர். அது எந்த இனமாவும் இருக்கலாம். ஆனால் மனித உயிருக்கு மட்டும் தான், ஏன் நான் இப்படி பிறவி எடுத்துக்கிட்டே வரேன்? ஏன் என் எதுத்த வீட்ல 3 வயசு குழந்தை இறந்து போகுது? ஏன் என் பக்கத்து வீட்ல 85 வயசு தாத்தா இன்னும் இறக்காம இருக்கிறாரு? என்ன பயணம் இது? இந்த 3 வயசு குழந்தை இறந்ததுக்கு என்ன காரணம்? ஏன் ஒருத்தருக்கு பொறக்கும்போதே கண்ணு தெரியல? ஏன் ஒருத்தருக்கு பொறக்கும்போதே காது கேட்கல? என்னத்துனால? என்று வாழ்க்கைய உள்நோக்கி தேடணும். கொஞ்சமாவது தேடணும். காலையில எழுந்தோமா, வேலைக்கு போனோமா, அங்க என்ன வேலை குடுத்தாங்களோ, அத செய்தோமா, மாசம் முடிச்சோனே சம்பளம் வாங்குனோமா, வீட்டுக்கு வந்தோமா, துணிய துவைச்சோமா, சமைச்சோமா, போட்டு தேய் தேய் தேய்ன்னு வீட்ட தேய்ச்சோமா, கழுவுனோமா, இல்லைங்களா? கொஞ்ச நேரம் அக்கடான்னு ஒரு இடத்துல உட்காந்தோமா, அப்புறம் யாருக்கிட்டயாவது கதை பேசுனோமா, டெலிவிஷன தொறந்தோமா, படம் பார்த்தோமா, அப்புறம் தூங்கிட்டோமா, அப்புறம் திரும்பி காலையில எந்திரிச்சோமான்னு, இப்படி வட்டத்துக்குள்ளேயே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த கேள்வி நமக்கு எழும்பலன்னு அர்த்தம். கொஞ்ச நேரமாவது நாம இந்த கேள்வி வரணும். இந்த கேள்வி நமக்கு வருவதற்கு, எழும்புவதற்கு, இந்த கேள்வி நமக்குள்ள வர்றதுக்கு உதவி செய்வது தான் இந்த நூல்கள் எல்லாம். இந்த திருவாசகம், நமக்கு இருக்கிற 12 திருமுறைகள், 14 சைவ சித்தாந்த சாத்திரம் எல்லாம் அதுக்கு தான் நமக்கு இறைவன் அனுப்புறார். அத படிச்சா ஒரு கேள்வி வரும்.
அப்புறம் அத விளங்கிக்கிறதுக்கு ஒரு உரையாசிரியர் அனுப்புனாரு. அதை இன்னும் விளக்கி மக்கள்ட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் பேர அனுப்புனாரு. அவங்க கிட்ட இருந்து உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு சொல்றதுக்கு எங்க மாதிரி உள்ள கொஞ்சம் பேர அனுப்புனாரு. ஏன்? இப்ப இந்த கேள்விய நமக்கு எழுப்பி உதவி செஞ்சு குடுப்பாங்க. இந்த குருமார்கள் எல்லாம், வாத்தியாருங்கலாம், ஆசிரியர்கள் எல்லாம். அப்படி நம்பளே கேட்கல. பேசாம வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்கு யோசனையே வரல. ஆனா ஒரு வகுப்புக்கு போனோம். ஒரு கோயிலுக்கு போனோம். அங்க போய் உட்கார்ந்தோம். அங்க அவங்க எதையாவது ஒண்ணு சொல்லி நமக்கு இந்த கேள்விய எழுப்பணும். அந்த வேலைய இன்னைக்கு கோவில் செய்றதில்ல. எந்த கோயிலுமே மலேசியாவுல செய்றதில்ல. நம்ப ஏன் பிறந்தோம்? ஏன் மனுஷனா இருக்கோம்? ஏன் நாயா பொறக்கிறோம்? ஏன் நரியா பொறக்கிறோம்ன்னு எனக்கு தெரிஞ்சு நான் 37 வருஷமா இந்த சமயத்திலேயே தான் இருக்கேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எங்க வீட்டு சொந்தக்காரங்களையும் நான் காணாக்கிட்டேன். எங்க வீட்டுக்காரரோட சொந்தக்காரத்தையும் அவரும் காணாக்கிட்டாரு. எங்களுக்கு இதுவே தான் வேல. ஆனால் நாங்கள் பயணிச்ச எந்த கோவில்லயுமே அப்படி ஒரு கேள்விய கேட்டு மக்களுக்கு ஒரு புரிதல ஏற்படுத்துறாங்களான்னா ஏற்படுத்துறதில்ல. அப்ப யாரு ஏற்படுத்துறாங்க? இந்த மாரி வகுப்புகள் தான் ஏற்படுத்துது. முந்தி எல்லாம் நேரா படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப கோவிட் வந்தது பெரிய உதவியாயிருச்சு. எல்லா ஊர்ல உள்ளவங்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்க முடியுது. அப்ப இந்த கேள்விகள், ஏன் நம்ம இந்த நூல படிக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்விய எழுப்புறதுக்கு தான். இந்த மெய்யை உணர்வதற்கு தான். அதனால தான் திருவாசகத்துல 5வது பகுதி, முதல் பகுதி, மெய்யை உணர வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உண்மைன்னு ஒண்ணு இருக்குது. எது உண்மை அப்படின்னு உணரணும். இதுல முதல் பாட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது பாட்டும் சொல்லிட்டேன். 3வது பாட்டும் சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம 4வது பாட்டுக்குள்ள போகணும். 3வது பாட்டுக்கும் 4வது பாட்டுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கிறதுனால நான் 3வது பாட்ட உங்களுக்கு மீண்டும் காட்டுறேன். 3வது பாட்டுல சொல்றாரு, "உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்றும் கொல் சாவதுவே." இது பாட்டு. பாட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமா மாரி இருக்கும். ஒண்ணுமே இல்ல. ரொம்ப எளிமையான பாட்டு. என்ன சொல்றாரு? இறைவன் உத்தமன். அவர் ஏன் உத்தமர் அப்படின்னு சொன்னா, அவரு ஒரு தவறுமே செய்ய மாட்டார். காரணம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாரு. தனக்குன்னு ஒரு ஒரு காரியம் ஆவணுன்றதுக்காக செய்ய மாட்டாரு. இப்ப நாமெல்லாம் எது செய்தாலும் நம்மையும் முன்னிறுத்தி தான் செய்வோம். நம்ம நெனைக்கிறோம் நம்மள நம்ம முன்னிறுத்துறது இல்லன்னு. ஆனா முன்னிறுத்தி தான். பிள்ளைங்க அம்மா மேல அன்பா இருக்கிறதும், அம்மா பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிறதும் ஒரு சின்ன கடுகளவு எதிர்பார்ப்பு இருக்கு. பிறகு மத்தவங்களெல்லாம் சொல்லவே வேணாம். இல்ல அதனால தான் தாயினும் சாலப் பரிந்து அப்படின்னு நம்முடைய திருமுறை சொல்லுது. அம்மா தான் உலகத்திலேயே சிறந்தவங்க. அன்பு காட்டுறதில்ல. அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் அப்படிப்பட்ட அம்மா ஏன்னா நானும் ஒரு அம்மா தானே! அப்படிப்பட்ட அம்மாவுக்கும் பிள்ளைகளிடத்துல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க நல்லா இருக்கணுன்றது கூட நம்ம எதிர்பார்ப்பு தான். இல்லைங்களா? நம்ம சொல்றத கொஞ்சம் கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இறைவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் நம்ம இடத்துல இல்லை. அப்படின்னு இறைவனுடைய குணம் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு அத்தன் அப்படின்னு சொல்றாரு. அத்தன்னா என்ன? அப்பா. அவர் அப்பாவை போன்றவர். உடையான் அப்படின்னா, நமக்கெல்லாம் அவன்தான் தலைவன். அடியே நினைந்து, அவனுடைய திருவடியவே நினைச்சு, உருகி அப்படின்னா எப்போதும் உருகி, மத்த மனத்தோடு அப்படின்னா பைத்தியக்காரன். மத்தம்னா ஊமத்தம்ன்னு நான் சொன்னேன். ஊமத்தம்னா பைத்தியக்காரத்தனம். ஒன்றையே நினைப்பது. அப்படி இறைவனையே நினைத்துக் கொண்டு இருக்கின்றான் இவன். இவன் மால்னா மயக்கம். பைத்தியக்காரனா இருக்கிறான் இவன் என்ன என்று மனம் நினைவில் அப்படின்னா ஆளுங்க என்ன தெரிஞ்சவங்க. யார் இத பாடுறது? மாணிக்கவாசகர் பாடுறாரு. யார் இந்த மாணிக்கவாசகர்? ஒரு அரசருக்கு அமைச்சரா இருந்தவரு. இல்லைங்களா? அவரு பிரைம் மினிஸ்டரா இருந்தவரு. அவரு குதிரை வாங்கறதுக்கு நாட்டுக்கு குதிரை வாங்கறதுக்காக திருப்பெருந்துறைக்கு போறாரு. அப்படி திருப்பெருந்துறைன்ற ஒரு ஊரு இந்தியாவுக்கு போனீங்கன்னா, மதுரையில பக்கத்திலேயே இருக்கும். நம்ம போய் பார்க்கலாம். அந்த திருப்பெருந்துறைக்கு குதிரை வாங்க போம்போது காட்டு வழியா போணும் அன்னைக்கு. ஹைவேலாம் அப்ப இல்ல. காட்டு வழியா போம்போது, இறைவன் காட்டுல ஒரு குருந்த மரம்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து, ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் இவரோட காதுல கேட்டு, இவர் போறாரு. போய் பார்க்குறாரு. அங்க ஒரு குருவாக இறைவன் அமர்ந்திருக்காரு. அப்புறம் அவர் ஆட்கொள்றாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? அப்படி ஆட்கொண்டாரு அவர. அதன் பிறகு அவரோடையே கொஞ்ச நாள் இருந்தாரு. 1 மாசம் கிட்ட அவரோடயே இருக்காரு.
அதுக்கிடையில மதுரைக்கு வராரு. நெறைய சிக்கல் எல்லாம் நடக்குது. பிறகு இறைவனோட அவரு அங்க வந்திருக்கிறது இறைவன்னு அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பெரிய இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய குரு ஒரு மகான் ஒருத்தர் வந்து குருந்த மரத்தடியில இருக்காரு. இந்த மதுரையோட பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மணிவாசகர் அவரோட இருக்காரு. அவருக்கு திருவடி தீட்சைலாம் குடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லி பார்த்து, அந்த திருப்பெருந்துறையில மக்கள் வந்து வந்து சேர்ந்து, அவரோட சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு அவரை இறைவன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவருக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு அந்த ஊருக்குன்னு தெரியுது. மணிவாசகருக்கு அவர் சிவபெருமான்னே தெரியுது. அவரை தன்னை சிவபெருமான்னு அடையாளப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட இருக்காரு. இது ஒரு ஏறக்குறைய ஒரு 1 மாத காலம் இப்படி போய் கொண்டிருக்குது அவருடைய வாழ்க்கையில. ஒரு நாள் அவர் என்ன செய்றாரு, நெருப்பு ஒன்று வரும். அதுல எல்லாரும் வருவாங்க. நீ வராத. உனக்கு கொஞ்சம் வேலை இந்த உலகத்துல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிர்றாரு. அந்த நெருப்பு வந்தா இவரு ஓடி போய் குதிச்சுருவாரு அப்படின்னு சொல்லி, அந்த நெருப்பையும் இவரு தியானத்துல இருக்கும்போது வர பண்றாரு. இவரு கனவுல தான் அந்த நெருப்ப கூட பார்க்குறாரு. விழிச்சு பார்க்கும்போது அங்க நெருப்பு எதுவுமே இல்ல. ஆனால் அந்த ஊர்ல யாரெல்லாம் அவரை மகான்னு நெனைச்சாங்களோ, அவங்கெல்லாம் போய் அந்த நெருப்புல பாய்ஞ்சுட்டாங்க. எல்லாம் குதிச்சுட்டாங்க. கொஞ்சம் பேர் குதிக்க முடியாம கீழ மயங்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சோம். கீர்த்தி திருவாகூர் படிக்கும்போது, இதையெல்லாம் ஆழமா படிச்சோம். அப்ப இவன் என்ன அப்படின்னா, இவன் ஒரு பைத்தியக்காரன். இறைவனை உத்தமன், அப்பா, அவன்தான் என் தலைவன் என்று சொல்லி அவனுடைய அடியவே நெனச்சு நெனச்சு உருகி உருகி பைத்தியக்காரனா ஆயி மயக்கம் போடுற அளவுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறானே இவன் என்று மனம் நினைவில் யார் அந்த மனம் நினைவில்? அந்த பெருந்துறையில அவர தெரிஞ்சவங்க. மதுரையில அவர தெரிஞ்சவங்க. இன்னும் யாரெல்லாம் மணிவாசகர பத்தி கேள்விப்பட்டாங்களோ, அவங்கெல்லாம் ஒத்தன ஒத்தன சொல்லிட. பலவாரியா பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அந்த திருவருள் கிடைக்காது இல்லைங்களா? அவங்க சொல்றாங்க, "நல்லா பைத்தியக்காரன், கடவுளே வந்தாராம். இல்ல ஒரு பெரிய மகான் கூடயே 1 மாசமா சுத்திக்கிட்டு இருந்தாராம் இந்த ஆளு. கடைசியா அவரு போம்போது ஊரே போணுச்சு. இந்த ஆளு போல பாருங்க. பைத்தியக்காரன் மாரி இங்க சுத்திக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. அப்படின்னு இவரு சொல்றாரு. இதெல்லாம் ஏன்? போன வாரம் பத்மா கேட்டாங்க. அவரே ஒரு பெரிய நாயன்மாரு. அவருக்கு மத்தவங்க பேசுறது மேல என்ன அக்கறை? அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அதுக்கு ஒரு சாமான் வேணும்னா, நீங்க பாருங்க எவ்வளோ எனக்கு ஒரு பேத்தி இருக்கே! உங்களுக்கு தான் தெரியுமே! என்ன கதை சொல்லும் ஒரு சாமான் அதுக்கு வேணும்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ கதை பேசும். அதுக்கு அது சொல்ற கதைக்கும், அந்த செயலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனா ஏன் அது அப்படி சொல்லுதுன்னா, அதுக்கு அது வேணும். அதுக்காக அது பேசிக்கிட்டு இருக்கும் அப்படி. அந்த மாதிரி இவருக்கு இறைவன் வந்து கூட்டிக்கிட்டு போயிரணும். அதான் அவருக்கு வேணும். அதனால அவர் புலம்புறாரு. அதை பார்த்தவர்கள், "அன்னைக்கு வந்தப்பயே நீ போகலியா நீயி?" அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. அத இங்க சொல்றாரு. ஆனா ஏன் இவர் போகல? "இறைவன் இரு. உனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்றாரு." ஏன்னா அப்பயே கூட்டிட்டு போயிருந்தாருன்னா, இந்த திருவாசகம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. இப்ப இவ்வளவு உருக்கமான செய்திய உங்களுக்கு நான் சொல்லியிருக்க முடியாது. எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இல்லைங்களா? இதை நமக்கு கொடுப்பதற்காக, நாமளும் நல்ல நிலைக்கு போறதுக்காக, அவர் என்ன செய்றாரு? மணிவாசகர "கொஞ்ச நாள் இரு. நான் சொல்லுவேன். அப்ப நீ வான்னு" சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. ஆனால் மக்களுக்கு தெரியாது இல்லைங்களா அத பத்தி. அதனால ஒத்தன ஒத்தன அப்படின்னு அவங்கவங்க வாயில வந்தத அவங்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு குடும்பத்துல உட்கார்ந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அது நடக்கும்போது, அ இப்ப உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன். அப்ப அண்ணனோ, இன்னொரு அக்காவோ அங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க சந்திக்கும்போது நீங்க பாருங்க, வேற ஏதோ ஒரு கதை நடந்ததாக யாரோ அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படியே விருப்பம் போல பேசுவாங்க. இது குடும்பத்திலேயே ரொம்ப மோசமா நடக்கும். அப்ப மத்தவங்கள சொல்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாருங்க. அப்ப அத போய் கடவுள்ட்ட சொல்றாரு. "நீ இப்படி என்ன செய்யக்கூடாது. என்ன கூப்ட்டுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரு என்ன செய்றாரு, சரி திருப்பெருந்துறையில இருந்தா தானே ஆளுங்கலாம் நம்மள பார்த்து இப்படியெல்லாம் பேசுறாங்க. சரி வேற ஊருக்கு போ அப்படிதானே சாமி சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட சாமி தானே எப்போதும் பேசுறாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு, "நீ ஏன் திருப்பெருந்துறையிலே உட்கார்ந்திருக்க? கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுக்கிட்ட போ. கொஞ்ச நாளைக்கு மதுரை வரைக்கும் போ. கொஞ்ச நாள் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போ. ஏன் நீ அங்கேயே இருக்கேன்னு" ஒரு வேளை சாமி சொல்லியிருப்பாரு. அப்ப இவரு என்ன செய்றாரு, அப்படி ஒத்தன ஒத்தன அவங்க சொல்லிட, ஊர் ஊர் திரிந்து நானும் வேற வேற இடத்துக்கெல்லாம் போறேன். ஏன்?
சிதம்பரத்துக்கு போனா நீ கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்க. ஆனா சிதம்பரத்துக்கு இப்ப வராத. நான் ஒரு சிலம்பு ஓசை குடுப்பேன். ஒரு சத்தம் ஒண்ணு குடுப்பேன். ஒரு பெல் ஒண்ணு அடிப்பேன். அப்புறம் தான் நீ புறப்பட ஆரம்பிக்கணும் சிதம்பரத்துக்குன்னு நீ சொல்லிட்ட. அப்ப இங்கேயே இருந்தா எல்லாரும் என்ன பைத்தியக்காரங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் பக்கத்து பக்கத்து ஊர்லலாம் போய் திரியிறேன். அப்படி திரிஞ்சா, எவரும் அங்க பார்க்கிறவங்கலாம் தம் தம் மனத்தன பேச. தெரிஞ்சவங்க என்ன பத்தி தெரிஞ்சவங்க வேற மாரி பேசுவாங்க. தெரியாதவங்க வேற மாரி பேசுவாங்க. அவங்களும் என்னென்னமோ பேசுவாங்க. அதனால எஞ்ஞான்று கொல் சாவதுவே. இதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு, எனக்கு எப்பதான் சாவு வரும்? அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. இது மணிவாசகருடைய வரலாறு, கதை இல்லைங்களா? அவரோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு உருக்கமா இருக்கும். இதுல நமக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, அதனால தான் அடியார்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஊர்ல தங்க மாட்டாங்க. பட்டினத்தார்ல இருந்து பல அடியார்கள நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊர்ல தங்க மாட்டாங்க. ஏன் ஒரு ஊர்ல தங்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல தங்குனா யார் கூடயாவது ஒரு உறவு ஏற்பட்டுரும். உறவே வேணான்னு தானே வீட்டெல்லாம் விட்டுட்டு வெளிய வந்தாங்க. இப்ப ஏதாவது ஒரு ஊர்ல போய் நிரந்தரமா தங்கி அந்த கோயிலுக்கு போய்க்கிட்டு, வந்துகிட்டு, அந்த கோயிலுக்கு வெளியில படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, யாராவது ஒரு ஐயாவுக்கோ, யாராவது ஒரு அம்மாவுக்கோ கருணை வந்துரும். பாவம்ன்னு வந்துரும். அங்க இருக்கிற ஒரு பூக்கடை அம்மா இருப்பாங்க. அந்த பூக்கடை அம்மா நம்மள எப்போதும் பார்ப்பாங்க. இந்த ஐயா அப்படியே படுத்திருக்காரே பாவம். இங்கேயே சாமி கும்பிட்டு துணிய குளத்துல துவைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்காரே. சரி நம்ம ஒரு வேளை நம்மளுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரத அவருக்கு குடுப்போம்ன்னு தோணும். அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அன்பு வந்துரும். பற்று வந்துரும். அது காதல், கல்யாணம் அத பத்தியெல்லாம் நம்ம பேசல. ஆணா இருந்தா கூட ஒரு பூக்கடைக்காரர் இருக்காரு. அங்க ஒரு சிவனடியார் வந்திருக்காரு. அவர் பக்தியா சாமி கும்பிடுறாரு. குளத்துல போய் துணிய துவைக்கிறாரு, குளிக்கிறாரு. எந்த நேரம் திருநீர் பூசி சிவ சிவன்னு சொல்றாருன்னா, அந்த பூக்கடை ஐயாவுக்கும் அன்பு வரும். அங்க இருக்கிற ஒரு இளநீ கடைக்காரருக்கும் அன்பு வரும். அப்ப அவருக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கே, வீட்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கலான்னு வரும். அப்புறம் அப்படியே ஒரு உறவு வந்துரும். ஒரு இரும்பல் வந்துரும், ஒரு சளி வந்துரும். உடனே வாங்கய்யா மருத்துவமனைக்குன்னு கூப்பிட வேண்டி வரும். அப்புறம் இந்த பூக்கடைக்காரருக்கு ஒரு துன்பம் வரும். அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. அவரு எல்லாவற்றையும் விட்டுட்டு இருக்கிறவரு. ஆனா, இவருக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. நீங்க இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. இதனால அந்த அந்த தவம் கெடும். அதனால அவங்க ஒரு ஊர்லயே இருக்க மாட்டாங்க. போய்க்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையிலயும் பார்க்கிறோம். ஞானசம்பந்தர் மதுரைக்கு போறாரு. அங்க போய் சமணத்த ஜெயிக்கிறாரு. கூன் பாண்டியன நிமித்துறாரு. திருநீர நிலைநிறுத்துறாரு. கிளம்புறாரு. அப்ப பாண்டிய மன்னன் சொல்றாரு, "எங்க கூடவே இருந்துருங்களேன்." நீங்க ஏன் வேற வேற ஊருக்கு போறீங்கன்னு. அவரு முடியாது. நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போறாரு. அவங்க பின்னாலேயே வராங்க. அது வேறு. ஆனால் இவர் கிளம்பி தான் வேற ஊருக்கு வந்துர்றத நம்ம பார்க்கிறோம். திருநாவுக்கரசரும் என்ன சம்பந்தரும் ஒண்ணா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா எப்போதும் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போயிடுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒண்ணாவே கோயில்களுக்கு போயிருக்கலாமே எல்லா கோயிலுக்கும். சில கோயிலுக்கு போறாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றாகவே இருந்தால் உலகப்பற்று நம்மளுக்கு வந்துரும். அன்பு ஒண்ணு வந்துரும். அந்த சார்பு வந்துரும். இறை சார்பு மட்டும் தான் நமக்கு இருக்கணும். அடியார்களுக்கு அப்படித்தான் இருக்கணும் அதனால. அப்ப இந்த பாட்டுல நமக்கு சொல்ற செய்தி என்ன என்றால், நான் என்ற முனைப்பு, அத தற்போதம்னு சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். நான் என்ற முனைப்பு இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் நடத்துவது இறைவன். ஏன் நடத்துறாரு? இந்த உயிருக்கு ஒரு அறிவு வர வேணும். என்ன அறிவு? உண்மை பொருள் என்னதுன்னு தெரிந்து கொள்ள ஒரு அறிவு வேணும். அந்த அறிவை எப்படி சொன்னா இந்த உயிருக்கு புரியும் என்று பார்த்து நமக்கு பிறவி குடுத்துட்டு வராரு. அதனால எல்லாம் இறைவன் பார்த்துக்கிறாரு. யார் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லது செஞ்சிருந்தா நன்றி சொல்றோம். கெட்டது செஞ்சிருந்தா மனதுல கோவப்படுறோம். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும். இந்த நல்லதையோ, கெட்டதையோ செய்வதற்கு இவங்க யாருமே இல்ல. இவங்க ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா வந்து தான் நமக்கு அந்த அனுபவத்த குடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கடினம். சொன்னோன்ன புரிஞ்சுக்க முடியாது. நெடுக இந்த மாரி டெக்ஸ்ட்ட படிக்கும்போது மெதுவா வரும். இத நம்ப பார்த்தோம். இந்த 3வது பாட்டுல சொன்னாரு, நான் என்கின்ற முனைப்பு இருக்கக்கூடாது. இறைவன் இருக்காரு. அவரு எல்லாவற்றையும் நடத்தி நீங்க எந்த கடவுள கும்பிடுறீங்களோ பரவால்ல. அந்த ஆல்மைட்டி. நீங்க கும்பிடுற அந்த ஆல்மைட்டி. இப்ப சைவமா இருந்தா நமக்கு சிவம். சிவபெருமான் இல்ல. சிவன் இல்ல.
சிவம். அந்த சிவம்ன்றதனுடைய உருவம் பல. இப்ப நான் நடராஜரையும், சிவலிங்கத்தையும் கும்பிடுறேன். ஒரு சிலர் முருகர வச்சுக்கிட்டு கும்பிடுவாங்க. இந்த சைவ சித்தாந்தத்த தான் படிப்பாங்க. சிலர் விநாயகர வச்சுட்டு கும்பிடுவாங்க. சிலர் அம்பாள வச்சுட்டு கும்பிடுவாங்க. உருவம் சைவத்துல முக்கியம் இல்ல. அந்த அந்த ஆல்மைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள தெரிந்து கொள்வது. சைவம் அதை சிவம் அப்படின்னு சொல்லுது. சிவன் அப்படின்னு ஒரு ஆண்பால் மேலா சொல்லல. சிவம் என்று சொல்லுது. அப்படி அந்த பரம்பொருள் நம்மை நடத்தி கொண்டு போறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இவங்க யாரு நம்மள இப்படி செய்யறதுக்கு என்ற ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. அது வராத ஒருத்தரு யாருன்னு சொல்லி அவரை பத்தி அடுத்த பாட்டுல சொல்றாங்க. ஒரு 1/2 நிமிடம் ஓய்வு. அடுத்த பாட்டுக்கு நம்ம இது போன வாரம் நம்ம பார்த்துட்டது. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அவ்வளவுதான். இப்ப அடுத்த பாட்டுல அவர் சொல்றாரு. யார சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேள்வி செய்தாரு. இறைவனை முன்னிறுத்தாம ஒருத்தர் வேள்வி செய்தாரு. அவருக்கு தச்சன்னு பேரு. அவர எடுத்து உதாரணம் சொல்றாரு. எல்லாத்துக்கும் அவரையே அவர் முன்னிறுத்திக்குவாரு. நீ காரணம், நீ காரணம். எனக்கு ஒரு இன்பம் வந்ததுக்கு நீ காரணம். எனக்கு ஒரு துன்பம் வந்ததுக்கு நீ தான் காரணம், நீ தான் காரணம். அவன் காரணம், என் பெரியப்பா காரணம், என் சித்தப்பா காரணம், என் பக்கத்து வீட்டுக்காரன் காரணம், எதுத்த வீட்டுக்காரன் காரணம். என் வேலைக்கு போன என் பாஸ் காரணம். என் கூட வேலை செஞ்ச ஒருத்தி அவ ரொம்ப கெட்டவ. அவ தான் எனக்கு தொல்லையா இருந்தா. அதனால தான் எனக்கு இவ்வளவு துன்பம் வந்துச்சு. அப்படியே நம்ம யாரையாவது நீ உங்களன்னு இல்ல. யாரா இருந்தாலும் என்னையும் சேர்த்துதான். ஒரு துன்பம்னா யாராவது ஒருத்தருக்கு அப்படிதான் காரணமாவும் இருக்காங்க. இல்லன்னு சொல்லிற முடியாது. இப்ப நமக்கு ஒரு துன்பம்னா சில வேளையில நம்ம அண்ணன், தம்பி காரணமா இருப்பாங்க. சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா கிட்ட சேர விடாம ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத ரொம்ப அப்பா, அம்மாவுக்கு பார்க்க கூட முடியறதில்ல. சில பிள்ளைங்க வந்து ஒரு 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க இருக்குங்க. அந்த 5வது பிள்ளை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா கிட்ட சேர விடாம, அப்பா, அம்மா கிட்ட மத்தவங்க சேர விடாம ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்குங்க. சில அண்ணன், தம்பிங்க இருப்பாங்க. அண்ணங்கிட்ட அம்மா, அப்பா ரொம்ப சேராம, தம்பிக்கு அந்த மாரி மாணவர்கள் எனக்கு ரொம்ப இருந்திருக்காங்க. நான் ஒரு 32 வருஷம் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சு குடுத்துருக்கேன். அந்த மாரி நெறைய மாணவர்கள் இருந்திருக்காங்க. அகிலனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். அவங்க குடும்பமே நம்ம வீட்டுக்கு இப்ப வரைக்கும் வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க. மூத்த பொம்பள பிள்ளை, 2வது ஆம்பள பையன், 3வது பொம்பள பிள்ளை. அந்த 3வது பிள்ளை கொஞ்சம் கூட கெட்டிக்காரி. இப்ப நல்ல பெரிய லீடிங் லாயரா இருக்குது இப்ப. ரொம்ப கெட்டிக்காரி. ஆனா அந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் அவங்க அண்ணனையும், அவங்க அக்காவையும் முட்டாள்ன்னு காட்ட தவறுதே இல்ல. அவங்க 3 பேரும் என்கிட்ட ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிச்சாங்க. என்னாலயே ரொம்ப விஷயம் பார்க்க முடியும். சில வேளையில அவங்க அம்மாட்ட கூட கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். நீங்க 3 பிள்ளைங்களையும் சமமா பாருங்க. என்ன பண்றாங்கன்னு பாருங்கன்னு. அவங்களுக்கு அந்த ஒரு பிள்ளை தான். ஒரு பிள்ளை தான் அவங்களுக்கு உயிரே. ஏன்னா, அதான் எல்லாமே கெட்டிக்காரன். ஆனா அது ட்ராமா. இப்ப வரைக்கும் நான் பார்க்குறேன். வீட்டுக்கு வந்தா கூட என்னால பார்க்க முடியும். அவ்ளோ ட்ராமா போடும் அந்த பிள்ளை. எங்க வீட்டுலயும் அப்படிதான். அவரோட வீட்லயும் அப்படிதான். ஒரு அக்கா இருக்காங்க. மூத்த அக்கா அவங்க. இப்ப இறந்தே போயிட்டாங்க. உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க வீட்லயும் அந்த கடைசி பிள்ளை அப்படிதான். அவங்க அப்பா இறந்ததுல இருந்து, அவங்க அம்மா அதுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லாம சொல்லி, கடைசியா ஒரு பையன் முக்கியம். அவங்க அம்மா அதிகமா நேசிச்ச அந்த மகன் அவங்க இறப்புக்கே வரல. நான் வரல. எனக்கு வேண்டாம் பரவால்லன்னு சொல்லிட்டாரு. அப்படி கொண்டு போய் தள்ளுவாங்க. நம்ம பார்க்குறோம். கண்ணால ஒண்ணும் பார்க்காம இல்ல. நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. என்ன டீச்சர் இப்படி சொல்றாங்க? நம்மள சுத்தி சுத்தி ஆளுங்க எப்படி அடிக்கிறாங்க? அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமா, அவங்க சொல்லுவாங்க சிவபெருமான் எல்லாம் பார்த்துக்கிறாருன்னு. என் மாரி என் சூழல்ல இருந்தா தெரியுன்னுவாங்க. எல்லாம் அதே டீச்சரும் அதே சூழல்ல தான் இருக்கேன். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. எல்லாருக்கும் அப்படிதான். இப்போ வளர்மதி அக்காவ பார்த்தீங்கன்னா, வேலை வாங்குறதுக்குள்ள ஒரு 10 டீச்சர வச்சுக்கிட்டு வேலை வாங்குறதுக்குள்ள அவங்க தலைமை பதவியே பறி போயிடுற மாரி இருக்கும். முன்னுக்கு டீச்சர் டீச்சர்ன்னுவாங்க. தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்ன்னுவாங்க. பின்னாடி லெட்டரா போடுவாங்க. நம்ம கூட வேலை செஞ்சவங்க நம்ம இவங்க தான். அதனால தான் வெள்ளைக்காரன் சொல்றான், கூட வேலை செய்றவங்க கலீக். அவங்க உன் ஃபேமிலின்னு நெனச்சு நீ ஏமாறாதன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 18 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்வோம். அவங்கள ஃபேமிலியாவே நெனச்சுருவோம். அப்புறமேலு ஒரு பதவி உயரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அவங்க தான் உங்களுக்கு கீழ இருப்பே செஞ்சிருக்காங்கன்னு. எப்படி இருக்கும்? இப்ப இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிச்சோனே அதெல்லாம் உட்ற முடியுமான்னா, விட முடியாது. உட்டுட்டீங்கன்னா பிறவி முடிஞ்சிருச்சு. உடலைன்னா அடுத்த ஒரு பிறவி. அவ்வளதான் பயணம் தொடரும். அவ்வளதான். ஆனால் ஒரு பிறவியில ஒரு அனுபவம் வரும். இவங்க யாரு?
அப்படின்னு வரும். எங்கேயாவது ஒரு பிறவியில வரும். வரலன்னா ஓகே பயணம் நெக்ஸ்ட் பஸ் அப்படின்னு ஏற வேண்டியதுதான். இல்லைங்களா? ஒரு பஸ் ஸ்டாப் வந்தோனே இறப்பு என்ற பஸ் ஸ்டேஷன் வந்தோனே, உடம்பு நம்ம விட்டு போயிரும். அடுத்த பஸ் ஸ்டேஷன்ல நீங்க பஸ்ஸில ஏற வேண்டியதுதான். அடுத்த பஸ் வந்தோனே. அடுத்த பிறவிக்குள்ள போ வேண்டியதுதான். என்னைக்கு நான் சொல்ற இது ஏன் நான் சொல்றேன்? உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இத இவங்கலாம் சொல்லியிருக்காங்க. மணிவாசகர்லாம் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு விளங்கிருச்சுன்னா, நம்ம கடைசி ஸ்டேஷனுக்கு வந்துருவோம், இறங்கிருவோம். இல்ல, உனக்கு என்ன தெரியும்? நான் பட்ட கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நீ வாயில சொல்லுவ. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டேஷன்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. அடுத்த பஸ்ஸுக்கு நீங்க அங்க உட்கார்ந்திருக்கணும். அடுத்து பயணம் தொடரணும். அவ்வளவுதான். ஏன்னா, உண்மை என்பது ஒரு உண்மை. நீங்க ஏற்றுக்கொள்ளலன்றதுக்காக அது உண்மை இல்லாம போயிறதில்ல. ஏற்றுக்கொள்ற வரைக்கும் இறைவன் பிறவியில போட்டு நம்மளுக்கு பயிற்சி குடுப்பாரு. மனித பிறவி என்னத்துக்கு ரொம்ப நல்லதுன்னா, ஒரு செகண்ட்ல ஆமாவா! அப்படின்னு கடந்துர முடியும் நம்மளால. ஓ! அவங்க சொல்றாங்கன்னா சரியா இருக்கோ! மாணிக்கவாசகரே சொல்லிட்டாரா? ஓகே. ஏன் நான் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன சுத்தி உள்ளவங்க யாரு என்ன செஞ்சா எனக்கு என்ன? எல்லாம் கடவுள் தான் செய்றாரு. டப்புன்னு கடந்துருவாங்க. கொஞ்சம் பேரால கடக்கவே முடியாது. நீங்க சொல்லுவீங்க. பட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அப்படியே ராமாயணம் ஒண்ணு பாடிக்கிட்டே காலத்த நம்ம ஓட்டிட்டு போவோம். அத பத்தி இந்த பாட்டுல சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாவ இந்த பாட்ட பார்த்துக்கங்க. எப்படி பிரிக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதுல நீங்க கோடு போட்டுங்க. சாவ முன் நாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி. அந்த முதல் வரிசையில கடைசியில ஒரு கோடு போட்டுருங்க. நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். இப்படியே ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்து வந்து ஆவ எந்தாய் என்று அவிதா இடும் நம்மவர் அவரே. அங்க ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்து மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண் ஆண்டு. அங்க கோடு போட்டுருங்க. அடுத்து மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. இது பாட்டு. இது வந்து நமக்கு பாட்டு. இதுல என்னென்ன வார்த்தைக்கு பொருள் அப்படின்னு நான் சொல்றேன். சாவ அப்படின்னு இருக்கு. சாவ அப்படின்னா சாகுமாறு, செத்து போகுமாறு, சாமாறு. எங்க இந்த சாமாறு நடந்துச்சு? தச்சன்னு சொன்னேன் இல்லைங்களா? தச்சனுக்கு எங்க சாவு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தச்சன் வேள்வியில வந்துச்சு. யாரால வந்துச்சு? வீரபத்திரர் அப்படின்ற ஒருத்தர் சிவபெருமான் வீரபத்திர வடிவம் எடுத்து போறாரு. அதனால தான் இன்னைக்கும் பல இடத்துல வீரபத்திரர கும்பிடுறாங்க இல்லைங்களா? வீரபத்திரர் வடிவம் எடுத்து போயி, இந்த தச்சன கொல்றாரு. அந்த நிகழ்வு வந்து தக்கனுடைய வேள்வியில நடந்துச்சு. அப்ப இந்த பாட்டு வந்து தச்சன பத்தி சொல்லப் போறாரு. நீங்க ஆதிபராசக்தி படம் நெனைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த தச்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு அறவே தச்சனே தெரியாது. ஏதோ ஒரு புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அ நாளைக்கோ அல்லது இன்னைக்கோ ஆதிபராசக்தின்னு ஒண்ணு தட்டுனீங்கன்னா, அதுல ஒரு கதை இந்த தச்சன் கதை வரும். ஒரு 60% உண்மை இருக்கு அதுல. ஒண்ணும் சிக்கல் இல்ல. பார்க்கலாம். 40% அதுல ரொம்ப பொய் இருக்கு. ஆனா 60 பேசிக் கதை வந்து உண்மையா இருக்கு. அப்படி சாகுமாறு இல்லைங்களா? இது வீரபத்திரலால அப்ப நிகழுது இல்லைங்களா? அந்த கதை. அப்புறம் அதுல முக்கியமான சொல் வந்து தக்கன்னா அந்த தச்சன். தக்கன் என்ற ஒருத்தன். தச்சன் வேள்வி. வேள்வின்னா உங்களுக்கு தெரியும். வேள்வி செய்யறதுக்கு. அப்புறம் வேள்வி. தகர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடு. தகர்னா ஆடு. கோட். தின்று அத சாப்பிடுறான். வேள்வியில போட்டு சாப்பிடுறான். அப்புறம் நஞ்சம் அஞ்சி அப்படின்னா நஞ்சு வருவதற்கு பயந்து. அப்ப 2 நிகழ்ச்சிய இங்க சொல்றாங்க. ஒன்று தச்சன் என்பவன் சிவபெருமானை எதிர்த்து நான் ரொம்ப கெட்டிக்காரன். நீ என்ன எனக்கு அருள் புரியிற அப்படின்னு சொல்லி எதிர்த்து ஒரு வேள்விய செய்றான். அது உங்களுக்கு கதை தெரியும். படம் பார்த்தீங்கன்னா தெரியும். வேள்வி செய்றான். அப்ப இறைவன் அவனை தண்டிப்பதற்காக வீரபத்திரரா வராரு. வீரபாகு தேவர் இல்ல. கொஞ்சம் பேர் வீரபாகு தேவர்ன்னு எழுதிக்குவாங்க. வீரபாகு தேவர் எங்க வருவாருங்க? கந்த புராணம். சொல்லுங்க. கந்த புராணம் முருகப்பெருமான் வர்றார். கந்த புராணத்துல முருகப்பெருமானுக்கு தம்பியா வருவாரு வீரபாகு தேவர். இவர் வீரபத்திரர்.
வீரபத்திரராக வந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த வேள்வியை அழிக்கிறாரு. அதுக்கு முன்னால வேள்வி நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேள்வியில இந்த தேவர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அந்த வேள்வியில ஆட்டை தூக்கி போடுறாங்க. திருமுறையிலேயே ஒரு சான்று இருக்குது. ஆட்டை வேள்வியில தூக்கி போட்டாங்கன்னு அகச்சான்று திருமுறையில இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்றாரு. இன்னைக்கு போடுற மாதிரி தானியத்தை தூக்கி போட்டுக்கிட்டு இல்ல, நெல்லை போடுறது, புல்ல போடுறதுன்னு போட்டுக்கிட்டு இல்ல. அன்னைக்கு குதிரையை தூக்கி போட்டாங்க, ஆடை தூக்கி போட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நல்லா வெந்த பிறகு நல்லா சுவையா அவங்க சாப்பிட்டாங்க. தின்றே அப்படின்னு சொல்றாரு, தின்னாங்கன்னு சொல்றாரு. அதை தூக்கி போட்டு சரஸ்வதிக்கு அனுப்புனாங்க, லட்சுமிக்கு அனுப்புனாங்கன்னு இன்னைக்கு அவங்க கதை சொல்றாங்க. ஆனால் அதை தூக்கி போட்டு இவங்க தான் சாப்பிட்டாங்க. இதோ சொல்றாரு, வேள்வி தகர் தின்று. ஏன் தின்னாங்க? இப்ப தின்றுன்னு அவர் சொல்றாரு, நானும் அதை தின்னாங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா? சாப்பிட்டார்கள் அவரு சொல்லல. ஏன் அதை தின்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தச்சனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டையோன்னு மக்கள் பயப்படுறாங்க. யார் அந்த மக்கள்? தேவர்கள். தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இப்ப தச்சன் பெரியவனா சிவபெருமான் பெரியவனா? மெய் உணரல. மெய் உணர்தல் தானே தலைப்பு. மெய்ய அவங்க உணரல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தச்சன் பெரியவனா சிவபெருமான் பெரியவனான்னு. ஏன் தச்சன் பெரியவன் நினைக்கிறாங்க? தச்சன் இப்பொழுது என்ன செய்துட்டாங்க, சிவபெருமானுடைய சக்தியாக இருக்கக்கூடிய அம்பால சிவபெருமான் வந்து கல்யாணம் பண்ணாரு. அந்த அம்பால இவர் அப்பாவா இருந்து வளர்த்து வராரு. இது ஒரு புராண கதை காரணத்திற்காக அவர் வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு. இப்ப தச்சன் வந்து அம்பாளுக்கு அப்பாவா இருக்காரு. அப்ப மாமனார் பெரியவரா மருமகன் பெரியவரா அப்படின்னு தச்சனுக்கு சிக்கல் வருது. சிவபெருமானுக்கு சிக்கல் வரல. தச்சனுக்கு சிக்கல் வருது. நான் தானே பொண்ணு கொடுத்துருக்கேன், நான் தானே மாமனாரு, அதனால நான் தானே பெரியவன். இப்ப நான் ஒரு வேள்வி செய்ய போறேன், ஏன் சிவபெருமானை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப சிவபெருமானை மட்டும் கூப்பிடாம எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு விடுறாரு. அப்ப தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, போகலன்னா நம்மளுக்கு தொல்லை வந்துருமே அப்படின்னு. ஆனா சிவபெருமான் தான் பெரியவர், அவரு காப்பாத்துவாருன்ற அறிவை அவங்க கொஞ்ச நேரம் இழந்துடுறாங்க. அப்படித்தானே நம்ம அப்பப்ப மயக்கம் போட்டுருவோம் இல்லைங்களா? அப்பப்ப வேற விஷயத்துல போய் மாட்டிக்குவோமே, அந்த மாதிரி மயங்கிடுறாங்க. அதனால போறாங்க, அந்த வேள்வியில ஆட்டையெல்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த ஆட்டை அவங்க சாப்பிடுறாங்க. எதுக்கு? சாவ பயந்து. சாவதற்கு பயப்படுறாங்க. வராரு வீரபத்திரர் அப்புறம் வராரு, 2 போடுறாரு, அது வேற. ஆனால் இவங்க சாவுக்கு பயந்து இதை செய்யறாங்க. ஒன்று, அவங்க உண்மையை உணரவில்லை, மெய் உணரல. 2வது, பார்க்கடலை கடையிறாங்க. தேவர் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்து பார்க்கடலை கடையிறாங்க இல்லைங்களா? அங்கதானே திருமால் ஆமையா வராரு, மந்தார மலையை நிறுத்துறாங்க, வாசுகி பாம்பை பயன்படுத்துறாங்க. அப்படி கடையும் போது நஞ்சு ஒரு வாட்டி வந்துருது. அப்ப செத்து போயிருவோமோன்னு ஒரு வாட்டி பயப்படுறாங்க. 2 முறை சாவுக்கு இவங்க பயப்படுறாங்க. இல்ல, பயந்து என்ன செய்யறாங்க, ஆவா எந்தாய் என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. அடுத்த வரி என்ன அப்படின்னா என்ன? ஆவா அப்படின்னா ஆ ஆன்னு கத்துறாங்க, ஓலம். அவிதா அப்படின்னாலும் ஓலத்தினுடைய சொல்லுதான். அப்ப ஆ ஆ அவிதா அப்படின்னு கத்துறாங்களாம். நம்மவர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா உயிர் வர்க்கங்கள். தேவர்கள் எல்லாம் உயிர் வர்க்கங்கள் தானே. அவங்க ஒரு பதவியில இருக்கிறாங்க, அவ்வளவுதானே. இந்த உயிர் வர்க்கங்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சாவுக்கு பயந்து ஆட்டை சாப்பிடுறாங்க வேள்வியில. நஞ்சுக்கு பயந்து ஆவா எந்தாய் அவிதா அப்படின்னு கத்துறாங்க. இந்த உயிர்கள் எல்லாம் அவரே அவரே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இழிவு கருதி இவங்கதான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அங்க கவனிங்க, அந்த கூட்டத்துல நிக்கிறாங்களே, ஒரு சோப்பு சட்டை போட்டு ஒரு கூட்டமா நிக்கிறாங்களே, அவங்கதான் அது அப்படின்னு இழிவா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்கள. அந்த அவரே, இவங்கதான் அதை செஞ்சாங்க. இவங்க இப்படிதான் இவங்க சூழல் இருக்கு. மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண் ஆண்டு. இவங்க இவங்க நிலைமை இப்படி இருக்குது. என்னவா இருக்குது? தக்கனுக்கு பயந்து வேள்வியில போய் ஆட்டை தின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, பார்க்கடலை கடையும் போது நஞ்சு வந்துருமே, அதுல செத்துருவோமோன்னு பயந்துகிட்டு ஆ ஊ ஆன்னு கத்துறாங்க. இவங்க தான்
மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு. அவங்க நினைக்கிறாங்க மூவர்னா யாரு? மால் அயன் முக்கியமா ருத்ரன்ற சொல்லக்கூடியது சிவபெருமான் ருத்ரனா வர்றதில்ல, உயிர் வர்க்கம் ருத்ரனா வர்றது ஒண்ணு இருக்குது. அதுக்கு வேற வேற பேர்லாம் இருக்கு. அது இங்க எடுத்துக்கொண்டு வந்தோம்னா ரொம்ப நீண்டு போயிரும். ஆனா ருத்ரனே தான் சொல்றாரு. கொஞ்சம் பேர் இல்ல அவர் இந்திரனை சொல்றாருன்றாங்க. ஏதோ ஒண்ணு. இந்த தேவர் தலைவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் ருத்ரன், மால், அயன் அல்லது இந்திரன், திருமால், அயன்னா பிரம்மா. இவங்க 3 பேரு போன்றவர்கள். மூவர்னு சொல்லிட்டாரு. அந்த 3 பேர் இவங்க. இவங்க என்ன செய்றாங்க? இவங்க தான் எம்பிரானோடு எண்ணி, இவங்க சிவபெருமானுக்கு சமமானவர்கள் என்று எண்ணி. இல்ல அவங்க நினைக்கிறாங்க. அவங்களும் நினைக்கிறாங்க, தேவர்களும் நினைக்கிறாங்க, நம்மை போன்ற உலகத்தில் உள்ள பலரும் நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வேதம் தானே பெருசா பரவி போயிருச்சு. நம்ம மனித பிறவி எடுத்தா உண்மையை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்த உண்மையை திரிச்சு கொண்டு போறதும் மனிதர்களுக்கு மத்தியில தானே போய் கொண்டிருக்கு. ஒன்ற வேறாகலாம் சொல்றது அப்படித்தானே போயிருக்கு. இன்னைக்கு ஆங்கிலத்துல போயிருக்கிறது எல்லாமே வேதாந்தம் தானே போயிருக்கு. அது பொய்ய சொல்லல. ஆனால் உண்மையை சரியாக உணர்ந்து கொள்ள உதவி செய்யல. அப்படி போய் கொண்டிருக்கு. அப்ப அவர்கள், அந்த அவர்கள் என்பது இந்த மனிதர்கள், தேவர்கள் இவங்கெல்லாம் அப்புறம் அந்த மூவரே. அந்த தேவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன், திருமால், பிரம்மா அல்லது திருமால், பிரம்மா, உருத்திரன். இவங்க என்ன செய்றாங்க? அவங்கலாம் உயிர் வர்க்கம் தானே. அவங்க மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி, நாங்க சிவபெருமானுக்கு சமமானவர்கள் என்று எண்ணி நினைத்து விண்ணாண்டு அதன் பயனாக விண்ணை ஆள்வதற்கு முயற்சி பண்றாங்க. அதனால தானே நம்மளுக்கு சொர்க்கலோகம் தொறக்குதுன்னு வைகுண்ட ஏகாதசிக்கு போய் சொர்க்கத்துக்குள்ள போறோம். அப்புறம் சொர்க்கத்துக்குள்ள போனோம்னா எங்க போறதுன்னு நம்ம கேட்கறதே இல்லையே. நம்மளுக்கு முடிந்த நிலை சொர்க்கம்னு போறோம். அந்த பக்கம் சில மதம் பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் தான் முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லுது. சிலர் யோக நிலையில போனீங்கன்னா, சமாதி தான் முடிந்த முடிவுன்னு சொல்லுது. சமாதியில நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கேள்வி கேட்கறதில்ல. கேட்டா ஒருவேளை நம்மளுக்கு, ஓ! அது முடிந்த முடிவு இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் நம்ம கேட்கறதில்ல. அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஆனால் இவர்கள் இந்த பெரியவங்களா இருக்கக்கூடிய திருமாலு, பிரம்மா, ருத்திரன் அல்லது இந்திரன் என்று சொல்லக்கூடிய இவங்களே, எம்பிரானோடு நீ அப்படின்னா, நான் தான் அந்த பரம்பொருள் சிவம். நான் சொல்றது அந்த ஆல்மைட்டி. அது நான் தான் என்று எண்ணி விண் ஆண்டு. அதனால அவங்க தான் அந்த விண்ணை ஆட்சி செய்வதாக நினைச்சு ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்புறம் மண்மேல் தேவரென்றே இருமாந்து. இந்த மண் மேல என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தேவர் என்றே நினைக்கிறாங்க. சரிங்களா? திரிதவர் திரி திரிதவரேன்னு இருக்குல்ல, அது திரிதருவர் அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன செய்றாங்க, இது மாதிரி உள்ளவங்க, நான் மண்மேல் தேவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க உள்ள சில மகான்கள், குரு மகான்கள்லாம் பாருங்க, அவங்க கடவுளாவே நடந்துக்கிறாங்க. இப்ப சாய்பாபா கடவுளான்னு கேட்டா ஆளுங்களுக்கு பதில் இல்ல. கடவுளாவே நினைக்கிறாங்க சாய்பாபாவ. அதனால தான் சாய்பாபா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காரு. அவருடைய கால்ல இருந்து தண்ணி வழிஞ்சு சிவலிங்கத்து மேல ஊத்துவது போல கீழ சிவலிங்கம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய சாய்பாபா சென்டர்ல போய் பாருங்க. அப்படிதான் வச்சிருக்காங்க. சாய்பாபா கால் மேல கால் போட்டு நாற்காலியில உட்கார்ந்திருக்காரு. அவருடைய கால் மேல கால் வச்ச இடத்துல இருந்து தண்ணி எப்படி நடராஜர் கால்ல இருந்து தண்ணி ஊத்தும் பார்த்தீங்களா? அப்படி அந்த தண்ணி ஊத்துற இடத்துல கீழ சிவலிங்கத்த நிறுத்தி வைக்கிறாங்க. யாம் மண்மேல் தேவர். அவங்களே இந்த மூவருமே வானத்துக்கும் தேவராக இருக்காங்க. மண்ணுக்கும் தேவர் நினைக்கிறாங்க. அது போலவே இந்த மண்ணுல இருக்கக்கூடிய சில மகான்கள். இப்ப நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, கால்ல விழுந்து கும்பிடுறீங்க. எல்லாமே எனக்கு நீ தான் டீச்சர்ன்றீங்க, குருன்றீங்க. அப்படியே நான் வந்து நானே கடவுளோன்னு மயங்கிருது. அப்படி கொஞ்சம் பேர் மயங்கி, இருமாந்து திரிதவரே அவங்க திரியிறாங்க. என்ன பாவம்? அப்படின்றாரு. ஐயோ! பாவம்ன்றாரு. இவங்க எங்க வேண்டியவங்க? எப்பேர்ப்பட்ட உண்மைய உணர வேண்டியவங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க? சமயத்த சரியா புரிந்து கொள்ளாம அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த இந்த மண்மேல் தேவர் அப்படின்றதுக்கு வந்து
நம்ம பூசுரன் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். ஞானசம்பந்தர் சொல்றாரு, பூசுரன் ஞானசம்பந்தன் சொன்ன அப்படின்னு அவருடைய ஒரு பதிகத்துல 10வது பாட்டுல வரும். இந்த பூசுரர்கள் யாரு? மண்மேல் தேவர் யாருன்னு கேட்டா நாயன்மார்கள் எல்லாம். நாயன்மார்கள், நம்முடைய குருமார்கள் எல்லாம் தான். ஆனா அவர்கள் நான் மண்மேல் தேவர்ன்னு நினைச்சிட்டாங்கன்னா, அவர்கள் அதுக்கு மேல நாயன்மாராகவோ, அடியார்களாகவோ இருக்கிற தகுதியை இழந்துருவாங்க. ஆனா புரியாம இப்படி திரியிறாங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம சத்குருவை எடுத்துக்கோங்க. அப்படித்தானே எல்லாரும் சிவராத்திரிக்கு சிவனை தானே போய் கும்பிடணும். ஆனால் சத்குருவை கும்பிடுறதுக்கு தானே அவ்வளவு லட்சக்கணக்கான பணம் கட்டிட்டு அங்க போறாங்க. இல்லைங்களா? அப்ப சத்குரு என்ன நினைக்கிறாரு? அவரு கடவுள்னு நினைக்கிறாரா? இல்ல. அப்படி அவர் கடவுள் நினைக்கலன்னா, முதல்ல அத்தனை 1000 பேருக்கு முன்னாடி அவர் சாளரத்து மேல நடந்து போய் ஆசீர்வாதம் குடுக்க கூடாதே. அப்ப இவர் சொல்றாரு, மேலுலகத்துல இருக்கக்கூடிய மூவருக்கும் இந்த சிக்கல் இருக்கு. மண்ணுலகத்துல வாழக்கூடிய ஞானிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்களிடத்திலயும் இந்த சிக்கல் இருக்குது. அதனால யார் உண்மையான கடவுள்னு தெரிந்து கொண்டு போணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்தால் அவர்களுக்கு பிறவி முடியாது. அடுத்த பிறவியில ஏதாவது ஒண்ணா பிறந்து அனுபவம் பெற்று வருவார்கள் அப்படின்னு சொல்றார். எங்க இருக்கோம்? அந்த திரண்ட கருத்து எழுதியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் படிச்சுக்குவோம். முன்னால் ஒரு முறை தாம் சாவ தக்கன் வேள்விக்கண் தகர்த்தின்று மற்றொரு முறை நஞ்சத்திற்கு அஞ்சி எந்தாய் ஆவா அவிதா என்று முறையிடும் நம்மனோராகிய அவரையே. இந்த நம்மனோர்னா நம்மை போன்ற உயிர் வர்க்கம். அவங்க தேவரா இருக்கலாம், திருமாலா இருக்கலாம். ஆனா அவங்களும் நம்மை போன்ற உயிர் தான். இப்ப நாம பெருசுன்னு நினைக்கிறோம். நம்ம வீட்ல ஒரு நாயை வளர்க்குறோம். அந்த நாய்க்குள்ள உள்ள உயிரும் ஒரு உயிர். நாமளும் ஒரு உயிர். நம்ம வீட்ல சுத்தி இருக்கிற எறும்பும் ஒரு உயிர். எல்லாம் சமமான நிலையுடையது. உடம்பு தான் வேற வேற இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோமா? இல்லைங்களா? அப்படி புரியாம இருக்கிறோம் இல்லைங்களா? சொல்றாரு நம்மனோராகிய அவரையே, அவங்கள தான் நம்ம கடவுள், மூவர், கடவுளர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என்று என எம்பிரானோடும் வைத்து எண்ணி அவங்களோட வச்சு நாமளும் நினைக்கிறோம், அவங்களும் நினைச்சுக்கிறாங்க. அதன் பயனாக விண் வாழ்வதற்கு அமைந்து, அதனால அவங்க விண்ணை ஆள வேண்டும் நினைக்கிறாங்க. யாம் மண்மேல் தேவர் என்றே இருமாந்து இங்க இங்க இருக்கிற ஞானிகள் நாம் மண்மேல நாம தான் தேவர்கள் அப்படின்னு புரியாம திரியிறாங்க. சிலர் இது என்ன பாவம் அடப்பாவமே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இவங்க யார் வீட்டு பிள்ளை இவங்க? என்ன இங்க வந்து இப்படி நிக்கிறாங்க? அடப்பாவமே அப்படின்னு சாதாரணமா நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்படி சொல்றாரு. இது என்னடா பாவம் இது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல அவர் சிவ பரத்துவத்தை பத்தி சொல்றாரு. ஆல் மைட்டின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி பரம்பொருள் என்று ஒன்று இருக்கு. அது பலர் பல பேர்ல சொல்றாங்க. நாம சைவர்கள் சிவம் என்ற பேர்ல சொல்றோம். சரிங்களா? முதல்வர் அல்லாத சிலரையும் முதல்வனோடு ஒப்ப வைத்து முதல்வர் என கருதுதல் உண்மை ஞானத்திற்கு பெரிதும் புறம்பாய். அப்புறம் வீடு பயவாமை பற்றியே இறங்கி அருள் செய்கின்றார். அப்படின்னா என்ன? சிவபரத்துவம்னு ஒண்ணு இருக்குது. ஆல் மைட்டின்னு ஒண்ணு இருக்குது. அது எது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளணும். அதை நோக்கி நாம தேடி போகணும். போகும்போது பலரை பத்தி படிப்போம். பலரை பத்தின செய்திகள் அதுல வரும். அவங்கள எல்லாத்தையும் கடவுளோ ஆல்மைட்டி இதுதானோ அப்படின்னு நாம அந்த அந்த பரம்பொருளோட எப்போதும் வச்சு வச்சு மயங்கிருவோம். அப்படின்னா ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், தப்பா புரிஞ்சுக்குவோம். அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்? அந்த மெய் உணர்தல் என்பது நடக்காம போகும். உண்மையை புரிந்து கொள்ளாம போயிருவோம். அதனால நமக்கு என்ன நடக்கும்? இந்த பிறவி முடியாது. இன்னொரு பிறவிக்குள்ள போவோம். வீடு பேருன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் கொஞ்சோண்டு மகிழ்ச்சியும், அதிகமான துன்பம் தானே இப்ப வருது. ஆனால் அது இல்லாம வெறும் மகிழ்ச்சி மட்டும் இருக்கிற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா? அங்க போவதற்கு நமக்கு இந்த பிறவி முடியணும். அதை முடியாமல் போயிருதோம்.
அதை பார்த்து இவர் பாவம், ஐயோ பாவம்னு யார் சொல்றா? மாணிக்க வாசகர் சொல்றாரு. நமக்கு குருவாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் சொல்றாரு, ஐயோ பாவம், இவ்வளோ மயக்கம் இவங்களுக்கு வருதே அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அந்த மயக்கம் இருந்துச்சானா அவருக்கு இல்லை. அவர் இறைவனை தான் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இறைவன் இன்னும் சிதம்பரத்துக்கு வர சொல்லலையே, எப்ப அந்த மணி அடிக்கும் நான் போவேன்னு தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் போற வழியில நம்மளெல்லாம் பார்க்கறாரு பார்த்தீங்களா? பார்த்த இடத்துல இதெல்லாம் பாடுறாரு. அப்ப என்ன சொல்ல வருது இந்த பாட்டுனா, தன்முனைப்பு தற்போதம். தன்முனைப்புனா ஒரு சொல், தற்போதம்னா அதோட சைவ சித்தாந்த சொல், வடமொழி சொல் அது. கெடாது, அது கெட்டு போவாம இருந்த தக்கன் நிலை கூறப்பட்டது. தக்கனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. அது போலவே நமக்கும் சொல்றாங்க. தன்முனைப்பு கெடாவிட்டால் இல்லைங்களா, வீடு பேரு கிடைக்காது. தன்முனைப்பு கெட்டால்தான் வீடு பேருக்கு போற ஒரு படி மேல நம்ம ஏற முடியும். வீடு பேரு 4வது படியில இருக்கு. இல்ல, முதல் படி, 2வது படி, 3வது படி, 4வது படியில ஞானம் என்கின்ற படியில அது இருக்குது. அங்க போகணும். அதுக்கு தற்போதம் என்கின்ற முதல் 2வது படியை கடக்கணும். அது என்னது? மற்றவற்றை பரம்பொருள் என்று எண்ணக்கூடாது. ஆனா நம்ம போகும்போது பல சக்திகள் நடுவுல காட்டுவாங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும். இந்த கோயில்ல போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடுவுல நம்ம சந்திப்போம். ஆனால் அதையெல்லாம் மெதுவாக கடந்து 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 போக வேண்டும். அப்படி போக முடியுமான்னு கேட்டா, நம்மள போயிட்டவங்க நம்மளே எத்தனோ பேர் இருக்கிறோமே. தலையே வெட்டினா கூட ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல போய் நம்ம போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட மாட்டோமே. அது போக முடியும். மெதுவா பிறவி தோறும் அது எத்தனோ பிறவி வந்தா ஆனால் மனித பிறவிக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அந்த பரம்பொருளை தேட போறேன், அது என்னதுன்னு தெரிஞ்சுக்க போறேன்னு போயிடுவாங்க. ஒரு சிலர் சரி புதன்கிழமை கிளாஸ் படிச்சோம், அப்புறம் நெக்ஸ்ட் என்னது போவோம், காயை சூடாக்குவோம், சோறை சாப்பிடுவோம்னு போயிடுவாங்க. அது அந்தந்த உயிர் பக்குவத்தை பொறுத்து. சரி, பாடல் 5 இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு நான் இங்கேயே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பாருங்க. இத முதல்ல பார்த்து கோடு போட்டுக்கங்க, வாசிக்கிறேன். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். அது வரைக்கும் ஒரு பகுதி. அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றில்லேன் நின் திருவடிக்கு ஆம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம்பரணே. வார்த்தையை பார்த்துட்டு நீங்க ரொம்ப பயப்படக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் பேர் தமிழ் எல்லாம் படிக்காம இருப்பீங்க. தமிழே படிச்சிருந்தா கூட திருமுறை படிக்காம இருப்பீங்க. அப்புறம் இந்த திருமுறையே எளிய நடையில இல்ல. நான் ஒரு 37 வருஷம் தேடின பிறகுதான் இதை படிச்சா எனக்கு ஓரளவு விளங்குது. ஓரளவு தான் விளங்குது. உங்களுக்கு ஆழமா சொல்றதெல்லாம் ரொம்ப படிச்சு படிச்சு குறிப்பெடுத்த பிறகுதான் சொல்றேன். இப்படி திடீர்னு நீங்க ஒரு நாளைக்கு என்ன பஸ் ஸ்டாப்ல பார்த்துட்டு, டீச்சர் இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னா நீங்க பாருங்க, என்னால சொல்லிட முடியாது. ஏன்னா சொற்கள் அவ்வளவு கடினமா இருக்குது. இல்லைங்களா? அதனாலதான் குறிப்பு எழுதி வச்சுக்கங்க. புத்தகம் இன்னைக்கு இல்லாதவங்க மெதுவா புத்தகம் தேடுங்க. இன்டர்நெட்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. எங்க டவுன்லோட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியலன்னா அந்த மெசேஜ்ல போய் அட்மின்னு என் பேர் இருக்கும், என்னை தட்டி நீங்க எனக்கு இந்த புக்கு எங்க எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு புக்கு இல்லை, நான் இன்டர்நெட்ல எடுத்துக்கிறேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த பாட்டுல முதல்ல என்னென்ன சொல்லு இருக்கு அதை பார்ப்போம். அப்புறம் விளக்கமும் பார்த்துருவோம். தவமே புரிந்திலன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யான் அப்படின்னு ஒரு சொல்ல போட்டு பிராக்கெட்ல போட்டுக்கணும். அங்க இல்ல, அதோட மீனிங் வந்து அங்க இருக்குது, ஆனா அந்த சொல்லு அங்க இல்ல. யான் தவமே புரிந்திலன் அப்படின்னு வரணும். ஆனா அதை நீங்க ஒரு பிராக்கெட்ல எழுதிக்கணும். ஏன்னா மணிவாசகர் அந்த சொல்ல அங்க சொல்லல. மீனிங்குள்ள அர்த்தத்துக்குள்ள இருக்குது, ஆனா வார்த்தை அங்க இல்லை. யான் தவமே புரிந்திலன். அப்படின்னா என்ன? தவம் அப்படின்னா நான் போன வகுப்புலயும் சொன்னேன், திருக்குறள் வகுப்புலயும் சொன்னேன். தவம்னு சைவத்துல சொன்னோம்னா யோக நிலையை பத்தி பேசுது. சரிங்களா?
யோக நிலையை பத்தி பேசுது. நான் இன்னும் அந்த யோக நிலைக்கு வரவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. மணிவாசகர் சொல்றாரு. யாருக்காக சொல்றாரு? நம்மை போன்றவங்களுக்காக சொல்றாரு. நம்முடைய குரு இல்லைங்களா? ஞான குரு. அதனால நமக்காக சொல்றாரு. யோக நிலைக்கு நான் இன்னும் போல அப்படின்னு நம்மள இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, இன்னும் யோக நிலைக்கே போல. எனக்கே நல்லா தெரியுது. அப்புறம் சொல்றாரு, தன்மலர் இட்டு. தன்மலர்னா தன்னா குளிர்ச்சி இல்லைங்களா? அப்ப குளிர்ச்சியான பூக்களை எல்லாம் போட்டு முட்டாது இறைஞ்சேன். முட்டாதுன்னா இடைவிடாது. விடாம சாமி கும்பிடுறது. அத நான் செய்யறதில்ல. என்ன செஞ்சு தன் மலர் இட்டு நல்ல குளிர்ச்சியான பூவ போட்டு இடைவிடாது வழிபாடு செய்யறதில்ல. இறைஞ்சுதல்னா உருகி உருகி வழிபடுவது. அத நான் செய்யறதில்ல. இப்ப இத சொல்றதுனாலயே சரியை கிரியை வந்துருச்சு உள்ளுக்கு. ஏன் சரியை கிரியை வந்துருச்சு? மலரிட்டு வழிபடுவது கிரியை. பூஜை இல்லைங்களா? மலரிட்டு வழிபடுவது பூஜை. நீங்க மலரிட்டு வழிபடுறீங்கன்னா, நீங்க தானே அந்த பூவ பறிக்கணும். இப்ப நம்ம போய் பிள்ளையெல்லாம் பறிச்சுட்டு வர சொல்லுவோம். அது வேறு. ஆனால் நாம தானே பறிக்கணும். நாம தானே ஒரு செடியாவது நட்டு, அதிலிருந்து ஒரு பூவாவது பறிக்கணும் இல்லைங்களா? நீங்க எவ்வளோ விலை குடுத்து மாலை வாங்கி போட்டு, உங்களுடைய செடியிலிருந்து ஒரு பூ வரலன்னா, அந்த மாலையில பெரிய பயன் இல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு பூ வரணும். ஒரு ஜாடியில ஒரு பூவாவது பூக்கணும். அப்படி அதெல்லாம் என்னது? சரியை. உடம்பினால் உழைப்பது, இறைவனை நினைச்சு உழைக்கிறது. இறைவனுக்காக நான் செய்றேன். என்னுடைய உயிர் நல்லா இப்படி வர்றதுக்கு எனக்கு துணை இருந்தாரே இறைவா! எப்போதும் நம்மள விட கீழ உள்ளவங்கள பார்க்கணும். துன்பம் வரும்போது நம்மளோட கீழ உள்ளவங்கள பார்க்கணும். நம்ம எப்போதும் யார பார்ப்போம்ன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மேல உள்ளவங்கள பார்ப்போம். அவங்கள பாரு, என் கூட தான் ஒரு கிராமத்துல என் கூட தான் இருந்தாங்க. எங்க வீடாவது காசு பணம் உள்ளது. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க அப்பா, அம்மாவுக்கு. பாருங்க அவங்க பிள்ளைங்கலாம் எப்படி படிச்சு வாழ்றாங்க. என்ன பாருங்க. அப்படியே தான் நம்ம பெருமூச்சு விட்டு விட்டு துன்பத்துக்கு போயிருவோம். இதுதான் நம்ம வேலை எப்ப பார்த்தாலும். ஆனால் நாம யார பார்க்கணும்னா, நம்ம விட கீழ உள்ளவங்கள பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப நமக்கு அப்பா இல்லாம இருப்பாரு. இல்லைங்களா? நமக்கு ஒரு 20 வயசு வந்த பிறகு அப்பா இறந்திருப்பாரு. இல்ல ஒரு 30 வயசு வந்த பிறகு அப்பா இறந்திருப்பாரு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அழுந்துகிட்டே இருப்போம். இப்ப நம்மளுக்கு 50 வயசு ஆயிருக்கும். எங்க அப்பா இருந்திருந்தா, எங்க அப்பா இருந்திருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா, நம்ம பக்கத்து வீட்லயோ, நம்ம தோழியோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 3 வயசுல அப்பா இறந்திருப்பாரு. அவங்க இன்னமும் சந்தோஷமா முயற்சி பண்ணி மேல போய்க்கிட்டு இருப்பாங்க. நம்ம துன்பம் வரும்போது நம்ம விட கீழ உள்ளவங்கள பார்க்கணும். ஐயோ! நம்மள விட இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே! இப்படி இருக்கிறாங்களே! அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவால்ல. அப்படின்னா மட்டும் தான் நம்ம முன்னேறி முடியும். இல்லன்னா நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவோம். சரிங்களா? அப்ப அவர் சொல்றாரு. அப்ப இந்த சரியை கிரியையே சொல்றாரு. நாமளே ஒரு பூவாவது நாம நடணும். ஒரே ஒரு ஜாடி. ஐயோ! நான் இன்னும் நடவே இல்லையே! நான் வந்து கொண்டோமினியம்ல 150வது மாடியில இருக்கனே! அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்ல போறீங்கன்னா, கீழ கார்டு கிட்ட சொல்லி, ஒரு ஜாடி வாங்கி, பூவ நட்டு, வெளிய அப்படியே 150வது மாடியிலேயே நீங்க பறந்து எங்கேயும் போயிறதில்ல தானே! தரைக்கு வருவீங்க தானே! அப்ப வரும்போது அந்த ஜாடியில கொஞ்சோண்டு தண்ணிய ஊத்திட்டு, காட்டுக்கு ஒரு வெள்ளி கையில குடுத்து, "அந்த பூவ கொஞ்சம் பார்த்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு காடி ஏறி போங்க. வரும்போது, எங்கேயாவது அந்த கொண்டோமினியம்ல கீழ ஒரு ஜாடி கூட வைக்கிறதுக்கு இடமில்லாத இடம் இருக்காது. இருக்கும். ஏன்னா, நீங்க போய் 150வது மாடி வச்சுட்டீங்கன்னா, அங்க பூ வராது. இல்லைங்களா? அது உயிரோட இருக்காது. உங்களோட மல்லிகைப்பூ எதுவுமே அங்க வராது. ஏன்னா, அதோட குளிர் அப்படி இருக்கும் மேல. கீழ எங்கேயாவது வந்து நட முடியுமா? படி இருக்கும். படியில எங்கேயாவது வைக்க முடியுமான்னு பார்த்து, ஒரு பூவாவது உங்களுடைய செடியிலருந்து வரணும். சரிங்களா? அத நாம செய்ய வேணும். அப்ப சரியை செய்யணும். சரியைனா உடலால செய்யணும். பிறகு கிரியை செய்றோம். கிரியைனா என்ன? பூசை. அதன் பிறகு இறைவனை எப்போதும் நினைப்பதற்கு யோகம். யோகம் செய்யும்போது அதுக்கு 8 நிலை இருக்கு உங்களுக்கு தெரியும். அதுல முதல் நிலை வந்து என்னது? யமம். அப்படின்னா எதெல்லாம் தவறு, அறம் இல்லன்னு சொல்லியிருக்காங்களோ, அத விட்டுக்கிட்டே வரணும். நாம செய்யற ஒவ்வொரு நாளும் செய்யற செயல் அறமா? நம்ம நடிக்கிறோமா? நம்ம பொய் சொல்றோமா? தேடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்மள பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நடிக்கலாம் மத்தவங்க முன்னுக்கு. ஆனா மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு.
நம்ம யாருமே பார்க்காம இருக்கோம். நம்ம அம்மாவை ஏமாத்தலாம், நம்ம அக்கா தங்கச்சி ஏமாத்தலாம், நம்ம அண்ணன் தம்பியை ஏமாத்தலாம் நம்ம. ஆனால் மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, தவமே புரிந்திலன். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியறது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நம்மளால மெய் உணர முடியாது. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். இதுல சரியை கிரியை யோகம் சொல்றாரு. சரியை எங்க சொல்றாரு? தன்மலர் இடுதல் அப்படின்னா அந்த பூவை நம்ம நடுறோம், அதை பறிக்கிறோம், அதை கட்டுறோம், அல்லது அதை போய் கழுவுறோம், அதை கொண்டுட்டு வந்து பூஜைக்கு தயார் பண்ணி வைக்கிறோம். நம்ம சாமி மேடையை துடைக்கிறோம், சாமிக்கு துணி மாத்துறோம், சாமியோட பழைய பூவை எடுக்கிறோம். இதெல்லாம் சரியை. பூசையை ஆரம்பிச்சு பூசை போடுறோம், திருமுறைகளை பாடுறோம் இல்லைங்களா, தீப தூபங்களை காட்டுறோம், அது கிரியை. அதை எப்படி செய்யணுமா? முட்டாது செய்யணுமா, ஒரு நாள் தவறாம செய்யணுமா. உடம்பால இப்ப செய்ய முடியல, மனசுலயாவது அது நடக்கும். பழகிட்டீங்கன்னா நிறுத்தவே முடியாது. 6:30 மணி ஆயிடுச்சுன்னா, நீங்க யாராவது பார்க்காதவங்க அன்னைக்கு வந்திருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட, வாய் பேசிக்கிட்டு இருந்தாலும் மனசு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ 6:30 மணி ஆச்சு, நம்ம பூஜை போடலையே, இன்னைக்கு சாமி கும்பிடலையேன்னு. அப்படி முட்டாமல் இறைஞ்ச வேண்டும். இறைஞ்சேன் அப்படின்னா நான் செய்யறதில்லைன்னு அவர் சொல்றாரு. நமக்காக அவர் சொல்லிக்கிறாரு. அப்படி நான் செய்யறதில்ல, இறைஞ்சேன், கும்பிடுறதில்ல. அவமே பிறந்த அருவினையேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? எப்ப அதை செய்யலையோ நமக்கு தவம் இல்லை. சரியக்கிரிய யோகம் செய்யலைன்னா நமக்கு தவம் இல்லை. அப்ப தவம் இல்லைன்னா அவம் அது. அதனால நான் பிறந்தேன். அப்ப என்ன பெரிய நன்மை இந்த உலகத்துல நான் எதிர்பார்க்கிறேன்? என்ன பெரிய சந்தோஷமான இன்பமான விஷயம் எனக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன்? ஏன்னா நானே ஒழுங்கா இல்லையே இல்லைங்களா. வீண் அவமே என்பது வீண் அப்படின்னு தமிழ்ல சொல்றீங்களா, வீண் இல்ல. அப்ப வீணான ஒண்ணு நடக்கிறதுக்கு தான் நான் வந்து பிறந்திருக்கேன். அதனாலதான் என்னோட வாழ்க்கையில நிறைய துன்பம் வருது. இன்பம் கொஞ்ச நேரம் வருது, ஆனா எனக்கு துன்பமாவே இருக்கு. ஏன்னா ஒரு மனித பிறவி எங்கேயோ எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல நான் ஒழுங்கா நான் கும்பிட வேண்டிய கடவுளை தெரிந்து கொள்ளல. ஏன் நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும்? உண்மை என்ற ஒன்று இருக்கு இல்லையா? அந்த உண்மை என்னன்னு நான் தேடல. நான் யாரு? இந்த உயிர் என்ற நான் யாரு? ஏன் என்னை சுத்தி இப்படி உலகமெல்லாம் இருக்குது? எனக்கு பிள்ளைன்னு வந்து பிறந்திருக்கே, ஏன் பிறந்திருக்கு? ஏன் எனக்கு இப்படி வந்து பிறந்திருக்கு? இது யாரு என்று நான் தேடல. அவமே பிறந்தேன். அருவினையேன், ஏன் வினைக்கே இடமாயிட்டேன். இப்ப மட்டும் வந்து ஏதாவது நான் உருப்படியா செஞ்சு கடவுள்கிட்ட போறேனா? இல்லையே. புண்ணியத்தை தேடிட்டு வரலையே. எனக்கு இந்த பிறவியிலையாவது வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு இல்லையே அப்படின்னு வருந்துறாரு. அடுத்த வரி, உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றேன். அப்படின்னா என்ன? உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றேன். அப்படின்னா என்ன? சிவம்னா இந்த இடத்துல சிவபெருமான் இல்ல, நன்மைன்னு எடுத்துக்கணும். இல்ல, சிவம்னா இந்த இடத்துல சிவபெருமான சொல்லல, நன்மை அல்லது பேருன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த 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 பெரும் பேரு அப்படின்னு சொல்றாங்களே, கிஃப்ட் அப்படின்லாம் ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லைங்களா. நீ எனக்கு பிள்ளையா பிறந்தது எனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பேரு நன்மை. அதான் சிவமே பெரும் அப்படின்னா நன்மை பெறுகின்ற, பேரு பெறுகின்ற திரு. திருனா என்ன? நல்வினை, நல்ல வினையை நான் செய்யல. இங்க திருனா முக்தி இல்ல, இங்க திருனா நல்ல வினை, நல்ல செயல போன போன பிறவியில நான் செய்யல. ஏன் சரியை செய்யல, கிரியை செய்யல, யோகம் செய்யலன்னா என்ன? இந்த வாழ்க்கையோட உண்மையை நான் எங்கேயுமே தேடல. சரியை கிரியை யோகம்னா சாமி கும்பிடலன்னு அவர் சொல்லல, உண்மையை தேடல. வாழ்க்கையை பத்தின உண்மையை நான் தேடாமல் இருந்தேன். தேடி இருந்தா சாமி கும்பிடுவோனா இல்லையான்னு அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஆனால் உண்மையை நான் தேடல. அதனால நான் பயனில்லாத இந்த வாழ்க்கைக்குள்ள மீண்டும் வந்து பிறந்துட்டேன். பயனில்லாத வினைதான் எனக்கு நடக்க போகுது. உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திட்டுள்ளேன். உனக்கு நீங்க சொன்னா சிவபெருமானுக்கு, சிவபெருமானாகிய உனக்கு அன்பர் உள்ளாம் அடியவராகும், அன்பராகும்
நீ என் மீது அன்பு செலுத்துகின்ற அந்த வாய்ப்பை பெறுகின்ற அந்த வினை இந்த பிறவியிலே நான் செய்யவில்லை. அதனால என்ன சொல்ல வர்றாரு? உன்னுடைய அன்பர்களுக்கு நடுவில் இருக்கின்ற அன்பர் உள் அப்படின்னா அடியார்களுக்கு நடுவில் அப்படின்னும் உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. அதனால உன்னுடைய அடியார்களுக்கு நடுவில் இருக்கின்ற பேரை நான் பெறவில்லை. ஏன் அடியார் நடுவுல இருக்கணும்? எப்படியோ சுத்தி சுத்தி நம்மள இந்த சிவத்தை பற்றிய அல்லது இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துவாங்க. அது இல்லாத கூட்டத்துல போய் சேர்ந்துட்டோம்னா ஊர் கதையும் புரணி கதையும் பேசி 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 இல்ல ஒரு சிலர் நான் பார்ப்பேன், நாய்க்கரைச்சிங்களை பார்ப்பேன் ஸ்கூல்ல டீச்சருங்க, அவங்க வளர்க்குற பூனையை பத்தி வகுப்புக்கு போயிட்டு வந்த உடனே பூனை கதை. லேப்டாப்பை திறந்தா அவங்களோட பூனை இங்க உட்காந்துருக்கு, அங்க போகுது, இங்க வருது, ரிப்பனை கட்டி இருக்குது, என்னென்னமோ போட்டு அதை பத்தி விடிய விடிய பேசுவாங்க பள்ளிக்கூடத்துல. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த பூனையை தவிர வேற கதையே இல்லையான்னு. வீட்டுக்கு போன பிறகு ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பூனையை தூக்கி வச்சுக்கிட்டு படம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் நமக்கு வந்துரும். அடியாரோட இருக்கிற கூட்டம் நமக்கு வேணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் அப்படின்னு அவங்க கூட நம்ம ஒரு காஃபிக்கு போனா கூட கொஞ்ச நேரம் ஊர் கதை பேசினா கொஞ்ச நேரம் சாமி கதை பேச கொண்டு வந்துருவாங்க எப்படியாவது. இல்ல நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வந்துரும். இவங்கள கேட்டா ஓரளவு ஏதாவது சொல்லுவாங்க. உண்மையோ பொய்யோ ஒரு சாமி கதையை ஒண்ணு சொல்லுவாங்கன்னு கேட்க தோணும். அந்த கூட்டத்துல இருக்கிற வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். ஏனென்றால் அந்த புண்ணிய வினைய நான் செய்யல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வரி. நின் திருவடிக்கு ஆம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம்பரனே அப்படின்னு சொல்றாரு. நின் திருவடிக்கு ஆம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம்பரனே அப்படின்னா என்ன? பவம்னா இங்க உண்மைன்னு அர்த்தம் அல்லது செயல்னு அர்த்தம். சரிங்களா? உன்னுடைய திருவடிக்கு ஆம் செயலை அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த 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 நடவடிக்கையை அந்த செயலை எனக்கு நீ தரணும். இதெல்லாம் நான் செய்யல. ஒரு சரியை கிரிய யோகம் எதுவுமே நான் ஒழுங்கா செய்யல. ஆனால் இப்பதான் நான் வந்து இந்த திருவாசகத்தை படிக்கிறேன். இவ்வளோ செய்தி இருக்குன்னு சொல்றாங்க. இறைவா, நான் அவங்க சொல்ற சரியை செஞ்சதில்ல, கிரியை செஞ்சதில்ல, யோகம் செஞ்சதில்ல, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் உன்னுடைய அடியாரா ஆகுற அந்த செயலை எனக்கு கொடுத்து இறைவா அப்படின்னு நம்ம சில வேலையில போய் கெஞ்சுவோம். நான்லாம் இந்தியாவுக்கு போனேன்னா சில வேலையில சில சொற்பொழிவுக்கு போவேன். அப்படி கேட்டா அப்படிதான் இருக்கும். ஐயோ ஏன்டா வீட்டுக்கு போறோம்னு இருக்கும். ஆனா அவங்க சொல்ற அந்த இது எதுவுமே தகுதி எனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கோயிலுக்கு போய் சாமியை பார்த்தோன்னா அழுவேன். அப்படிதான் சாமி எனக்கு இந்த தகுதியும் இல்லை. அந்த பாட்டுல அவ்வளோ செய்தி சொல்லியிருக்குன்னு அந்த ஐயா சொல்றாரு. அந்த எந்த தகுதியுமே எனக்கு இல்ல. ஆனா நீ ஒரு கருணை காட்ட மாட்டியா? எனக்கு வயசு ரொம்ப ஆயிருச்சு. உடம்புல வேற ரொம்ப சீக்கு இருக்கு. இதுக்கு மேல நான் எப்படி போய் முயற்சி பண்றது? போனா போதுன்னு எனக்கு அருள மாட்டேன். ஏன்னா அப்பதானே நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம். சுட சுட இருப்போம் இல்லைங்களா? அப்படியே போய் கோயில்ல அழுவுவேன் சில வேலையில. இவ்வளோ செய்தி சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். அத அவர் இங்க செய்யறார். மணிவாசகர் நமக்காக செய்யறார். எனக்கு எதுவுமே தகுதி இல்ல. நின் திருவடிக்கு ஆம் பவமே, பவம்னா அந்த செயல். உன் திருவடிக்கு ஆகின்ற அந்த செயலை அருளுகண்டாய் அப்படின்னா நீ கொடுத்துட மாட்டியா இறைவா? அடியே இருக்கு அப்படின்னா எனக்கு. அடியேன்னா நான். நானாகிய எனக்கு கொடுத்துட மாட்டியா? என் பரம்பரனே, நீ பராபரன் இல்லையா? நீ நினைச்சா என்ன செய்ய முடியாது? நீ எனக்கு கொடுத்துட மாட்டியா என்று சொல்றாரு. அதுக்குள்ள பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். தவத்தையோ செய்திலேன், குளிர்ந்த மலர்களால் அர்ச்சித்து குறைபாடின்றி வணங்க மாட்டேன். உன்னை கும்பிட மாட்டேன். வீணாகவே பிறந்த பாதகன் நான். இப்ப யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது சொல்றாரு. பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபோதம் என்னும் அரிய செல்வத்தை நான் பெற்றிலேன். அதனால எனக்கு சிவபோகம் கிடைப்பதற்கோ நல்வினை கிடைப்பதற்கோ வாய்ப்பில்லை. அவ்வாறாயினும் அப்படி இருந்தாலும் இறைவா, நீ என்னை வந்து ஆண்டு கொண்டாய் அல்லவா? அதனால் உன்னை அடைவதற்கான நல்ல பயனையே எனக்கு தருவாயாக. இது அவருக்கு சொல்றது. நமக்கு சொல்லும்போது முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்ப அவருக்கு சொல்லும்போது இப்படியெல்லாம் நான் இருந்தேன் தானே,
இல்லைங்களா? உன்னை தவத்துல வழிபடல, மலர் கொண்டு வழிபடல, இல்லைங்களா? சரியகிரிய யோகம் செய்யல, ரொம்ப வீணா தானே சுத்திக்கிட்டு இருந்தேன் நானு. ஒரு அமைச்சரா தானே இருந்தேன். அங்க இருந்து நான் குதிரை வாங்குறதுக்கு தானே வந்தேன். ஆனால் நீ காட்டுல வந்து என்னை அடிமை கொண்ட இல்லையா? என்னை நீ ஆட்கொண்ட தானே. இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டியே இல்லையா? அதனால நான் உன்னை வந்து அடைவதற்கான அந்த பயனையே நீ எனக்கு தந்துடணும் எப்படியாவது அப்படின்னு அவருடைய சொந்த கதையை இங்க சொல்றாரு. நமக்கு என்ன சொல்றாரு? நாம எதையுமே செய்யலனாலும், இறைவா இன்னைக்கு நான் உணர்ந்துகிட்டேன். எதையுமே செய்யாம நான் இருக்கக்கூடாது. உண்மையை உணரணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எப்படியாவது ஒரு வழிய காட்டிரு இறைவா அப்படின்னு இறைவன்ட்ட சரணடையணும்னு நமக்கு சொல்றார். சரிங்களா? என்று சொல்லி இந்த பாட்டோடு இன்று நாம் நிறுத்திக் கொள்வோம். மேலும் சில பாடல்களை அப்புறம் பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.